பெஞ்சல் புயல் இரவு கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் 13 மணி நேரமாக பெய்த கனமழையினால் 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், பெஞ்சல் புயல் பாதிப்பு புதுச்சேரியில் எவ்வாறு உள்ளது? மக்களின் இயல்பு நிலை திரும்புவதற்காக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அதாவது இந்த வங்கக்கடலில் உருவான இந்த பெஞ்சன் புயல் பாதிப்பு புதுச்சேரியை புரட்டி எடுத்துள்ளது என்றே சொல்லலாம். அதாவது நேற்று இரவு கரையை கடக்க தொடங்கிய இந்த புயலானது இன்று அதிகாலை வரை கடந்தது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் அந்த புதுச்சேரி சுற்றுப்பகுதியில் கிராம பகுதியில் நேற்று மாலை முதல் தற்போது வரை கனமழையானது கொட்டி வருகிறது. புயல் கரையை கடந்த போதிலும் தற்போது வரை இந்த கனமழையானது நிற்கவில்லை. தொடர்ந்து இந்த தரைக்காற்றுடன் கூடிய இந்த கனமழை பெய்து வருகிறார். பல்வேறு இடங்களில் புதுச்சேரியில் நகரப்பகுதியில் பல்வேறு இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் சாலையில் முறிந்து விழுந்துள்ளன. குறிப்பாக நகரப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பல்வேறு வழிகளில் இங்க இருக்கக்கூடிய மரங்கள் முறிந்து விழுந்ததால் அத்தியாவசிய தேவைகளுக்கும் இந்த மருத்துவ தேவைக்கும் அவசர மருத்துவ தேவைக்கும் பொதுமக்கள் அந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த நிலை தற்போது புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் நேற்று மாலை முதல் தற்போது வரை புதுச்சேரியில் 41 சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழையானது கொட்டி தீர்த்துள்ளது. இதன் காரணமாக எப்போதும் புதுச்சேரியில் தண்ணீர் தேங்க நிற்கக்கூடிய ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் மற்றும் பூமியான்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் வரைக்கும் தண்ணீர் தேங்கியுள்ளது. அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளின் உள்ளேயும் தண்ணீர் புகுந்துள்ளதால் வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்கள் மற்றும் வீடுகளில் உள்ள மற்ற பொருட்களும் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் வரலாறு காணாத மழையாக நேரு வீதி மற்றும் அதாவது நகரப்பகுதியில் முக்கிய கடைவீதி பகுதியான நகரப்பகுதி மற்றும் மிஷன் வீதியில் எந்த ஒரு மழைக்குமே தண்ணீர் தேங்காத நிலையில் தற்போது இந்த பெஞ்சமின் புயல் காரணமாக ஏற்பட்ட அந்த கனமழையால் நகரப்பகுதியிலும் இந்த மழை நீரானது தேங்கி நிற்கிறது. அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் இங்க தேங்கி நிற்கக்கூடிய அந்த மழைநீர் மற்றும் இந்த முறிந்து விழுந்த அந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இங்கே புதுச்சேரியில் இந்த காற்றும் இந்த மழையும் தொடர்ந்து காற்று அடித்துக் கொண்டு மழை பெய்து வருகிறது. மேலும் நேற்று புயல் காரணமாக முன்னெச்சரிக்கையாக நேற்று மாலை முதலே புதுச்சேரி முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருந்தது. பல்வேறு இடங்களில் இந்த மின்கம்பங்கள் சரிந்து விழுந்ததால் அதனை சீர் செய்யும் பணிகளும் மின்துறை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இவையெல்லாம் முழுதும் சீர் செய்யப்பட்ட பிறகு படிப்படியாக ஒரு பகுதியாக மின்சாரம் வழங்கப்படும் என மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரியில் இந்த மழையானது எப்போது நிற்கும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். ஏனென்றால் நேற்று மாலை வீடுகளில் முடங்கிய மக்கள் இன்று காலை வரை வீட்டை விட்டு வெளியே வராமல் தவித்து வருகின்றனர். நகர பகுதியிலே மழைநீர் தேங்கி நிற்கிறதால் மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முடங்கியுள்ளனர். ராம்குமார். தன்ராஜ், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.